குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி அப்படின்னா என்னதுன்னா மூத்தோர் அறிவுரை, காஞ்சி வந்து திணைக்குரியது. இப்போ இந்த 10 வரிகள் இருக்குல்ல, அந்த 10 வரிகளுக்கு ஒரு டைம் வந்து ஆர்கலி உலகத்து அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஆர்கலி உலகத்து அப்படின்னா என்னதுன்னா கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு லைனோட அர்த்தம். ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை. ஓதல் அப்படின்னா என்னதுன்னா கற்றலை விட, நம்ம படிக்கிறத விட எது சிறந்தது? ஒழுக்கம் தான் சிறந்தது. காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல். அதாவது அன்பு காட்டுவதை விட அவங்க போற்றும்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு சிறந்தது. மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. அதாவது எது மேன்மையானது அப்படின்னா அறிவு நுட்பத்தை காட்டிலும் நம்ம படித்த விஷயத்தை மறக்காமல் இருக்கிறது தான் வந்துட்டு சிறந்தது. அடுத்து வன்மையுள் சிறந்ததென்று வாய்மை உடைமை. வன்மை அப்படின்னா என்னதுன்னா வளமான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். அந்த வளமான வாழ்க்கையை காட்டிலும் அந்த வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருக்கிறது தான் வந்து சிறந்தது. வாய்மையுடைமை அப்படின்னா உண்மையானது. இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினியின்மை. அதாவது இளமையில் எது சிறந்தது அப்படின்னா நம்ம வந்து நோய் இல்லாமல் இருக்கிறது தான் வந்துட்டு சிறப்பு. நலனுடைமையின் நானும் சிறந்ததன்று. அதாவது அழகுடையவராக இருப்பதையும் இருக்கிறத காட்டிலும் வந்துட்டு நம்ம செய்யத்தகாத காரியத்தை செய்கிறதுக்கு அஞ்சுதல் தான் வந்து சிறந்தது. குலனுடைமையின் கற்பு சிறந்தது. அதாவது குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமை தான் வந்து சிறந்தது. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததென்று. அதாவது சிறந்த நூல்களை கற்றதை விட அவங்க சொல்லி அந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் தான் சிறப்பு. அப்புறம் செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்ததன்று. அதாவது பகைவரை வந்து தண்டிப்பதை விட அவங்களுக்கு நன்மை செய்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்ததன்று. அதாவது முற்காலத்தில் பெருக்கிய செல்வத்தை பிற்காலத்தில் அழிக்கிறது சிறப்பு. அழிக்காமல் இருந்து காத்தலே சிறந்தது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட பொருள். முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார். அவ்வளோதான். அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இப்போ முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார். அவர் எந்த ஊரில் பிறந்திருக்காரு? கடலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. அடிகள் வந்து மொத்தம் 100 அடி இருக்குது. இந்த 100 அடிகள், அந்த 100 அடிகளுமே ஒவ்வொரு 10 இருக்குல்ல அது எல்லாமே வந்து ஆர்கலி உலகத்து அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் 100 அடிகள். அடுத்து சிறப்பு பெயர் என்னது அப்படின்னா அறிவுரைக்கோவை. அறிவுரைக்கோவை அப்படின்னு 2 இருக்குது. இது வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க அடிக்கடி. அறிவுரைக்கோவை, அறிவுரைக்கோவை. நெக்ஸ்ட்டு காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு சங்க காலத்துக்கு பின்ன. அடுத்து ஒவ்வொரு 10 முதல் அடியும் ஆர்கலி உலகத்து அப்படின்னு தொடங்கினா சொன்னல அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு முதுமொழி காஞ்சியோட சிறப்பு பெயர்கள் வந்து என்னதுன்னா இந்த இதுதான் சொல்லுவாங்க. சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, எல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டி 10, அல்ல 10. அணி வந்து என்னது அப்படின்னா இப்பாடல் வந்து குறள் வெண் செந்நூரை என்னும் யாப்பு அணியால் பாடப்பெற்றவை. இது வந்து 500 நூரை தொகுத்தவரும் இவர் தான், மதுரை கூடலூர் கிழார். நிலையாமையை பற்றி முதுமொழி காஞ்சி கூறுகிறது. அடுத்து காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி இடையணியோடு இணைந்து பாடப்பட்டுள்ளமையால் முதுமொழி காஞ்சி எனப்படும். உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து ஏம்பும் நூல் முதுமொழி காஞ்சி. இந்நூலின் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளை கூறுகிறது. அவ்வளோதான் முதுமொழி காஞ்சி. நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். பாய்.